ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனு, இங்கே பாருங்கள் என்னோடய ஸ்பூனு, இதில் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்னா. மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒரு தடவை உருளைக்கிழங்கு செஞ்சு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேகட்டும் கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு. அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோதான், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி.